வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி நார்வேலேருந்து திருவனந்தபுரத்துக்கு ஃப்ளைட்டில் போக போகிறோம். அங்கேருந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போக போகிறோம். இப்போ தான் ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்காங்க. ட்ரெயின்னா வேறு ட்ரெயின். பக்கத்தில் இருக்க ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இனி வந்து எங்கள் ட்ரெயின் வந்து மூவ் ஆகிரும். இப்போ ட்ரெயின் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரெயின் கண்டுபிடிச்சோம். இங்கே தான் இருக்கும். ஸோ ட்ரெயின் இப்போ எடுத்தாச்சு. ட்ரெயின் இப்போ அது கிளம்பிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆரம்பிச்சிட்டு. இனி திருவனந்தபுரத்தில் போய் பார்க்கலாம். திருவனந்தபுரம் வந்தோடனே இனி உங்களை வெயிட் பண்ணலாம். அது வரை வெயிட் பண்ணுங்கள். இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு போக போகிறோம். அங்கே இருக்கிறது கீழே போக போகிறோம். இப்போதைக்கு வெளியே வந்துட்டோம். உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். இனி எங்கே ஏறணும்? 50 எத்தனை வரும்? நடந்துட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம். பஸ்ஸு தான் ஏறணும். இனி இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு பஸ் ஏறணும். திருவனந்தபுரத்தில் தான் இருக்கும் அங்கே ஃப்ளைட்டு. ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு பஸ் பிடிக்கணும். வந்து இறங்கணும். இறங்கி இப்போ வந்து இந்த ஒரு மாலுக்கு போக போகிறோம். பக்கத்தில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் மால் உண்டு. ஏன் அப்படி போகிறோன்னா, ஏன்னா ஃப்ளைட்டு வந்து நான் 5 மணிக்கு தான். அதனால் அந்த மால் தெரியுதா, அங்கே போக போகிறோம். என்ன இருக்கு போயிட்டுருக்கோம். இழுத்துட்டு நடந்துட்டு வரேன். போகிறேன். உள்ளே போனோன்னு காமிங்க. இதெல்லாம் வந்துடும் பார்த்தீங்களா? இப்படி நடந்து போகணும். இன்னும் பக்கத்தில் இங்கே வந்துடும். ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீ உள்ளே சுற்றிக்க பார்க்கலாமா? வாங்க. ஸோ உள்ளே வந்துட்டோம். நல்லா ஜில்லுன்னு இருக்குது. உள்ளே சுற்றி பார்த்தோம். உள்ளே வந்து போர் அடிக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நாங்கள் அப்படியே இருக்கோம். போர் தான் அடிச்சிட்ருக்கு. இனி வந்து ஏர்போர்ட் போகும்போதுல இனி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. திருவனந்தபுரம். வெல்கம் டு திருவனந்தபுரம். ஏர்போர்ட்டுக்குள்ளே போக போகிறோம். நான் இங்கே தெரியுதா, ஃபுல்லுமே இது ஏர்போர்ட்டு தான். இப்போ ஒரு மணி 11:30 இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஏர்போர்ட் அப்படியே வந்தாச்சு. உள்ள இன்டர்நேஷ்னல் இது T2 T1 வந்து எங்களுக்கு நடக்கா. T2 போய் நாங்கள் இருந்தோம். வேறு இப்போ இந்த சைடு மாற்றிருக்கோம், வந்திருக்கோம் நாங்கள். இனி இங்கே இருந்தால் இந்தியாவுக்குள்ளே போகிற இது கிடைக்கும். அங்கே வந்து ஃபுல்லுமே அமெரிக்கா போகிறது, வெளிநாட்டு உள்ளது அந்த சைடு. மழை பெய்யுது இங்கே ஏர்போர்ட்டில். நாங்கள் இங்கே வந்த உடனே மழை இல்லை. அதுக்கப்புறம் அந்த சைடு போன உடனே நல்லா மழை பெய்துப்போம். நல்ல தூரல். இங்கே வந்துருக்கோம். இப்போ வந்து எனக்கு 10 மினிட் ஆகும். நான் செக் பண்ணிகிட்ருக்காங்களா? ஸ்கேன் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு இது போகணுன்னா இந்த பண்ணே தெரில. என்கிட்ட வந்து இவ்வளோ தான் எலக்ட்ரானிக் பொருள். ஸோ இப்போ இது வந்து ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்பிச்சி விட்டுருக்காங்க.
பஸ் ஏற போகிறோம். ஓ ஃபஸ்ட்டு டைம் ப்ளைன் நல்லா இருக்கா தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் ஸ்மெல்லு ஆட்டு. ஸோ இப்போ கீழே இறங்க போகிறோம். உள்ள ஏற போகிறேன். to take off stations. ஸோ ஃப்ளைட் ஏறி முடிச்சாச்சு. இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே எதுவும் சூப்பராக இருக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஃப்ளைட் ஏறணும், சென்னைக்கு போகணும். அதனால நம்ம இப்போ இங்கே போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம விளாகை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், முடிச்சிடுவோம். வாவ், மேலே அழகாக இருக்குது பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது. எப்படி அப்பப்போ எங்கேயும் வந்தால் தான் மெமரிஸ் இருக்கும். உண்மைக்குமே பெங்களூர் ஏர்போர்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. தண்ணிலாம் காடுது இங்கே இருங்க, அப்படி அம்மையாக அழகாக இருக்குது, சூப்பர், நல்லா வச்சுருக்காங்க. சென்னை ஏர்போர்ட்டு பார்க்கணும். இந்த கவுண்டர்லாம் வந்து நம்ம வந்து சென்னைக்கு போனோம். ஏன்னா இந்த கவுண்டருக்கு இல்லை, ஓப்பன் பண்ணல. இன்னும் 8:15 ஆகணும். இப்போ வந்து 7 சம்திங் அப்படி ஆகுது. இப்போ இந்த இதில் தான் நம்மளுக்கு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறாது. இது பெரிய ஃப்ளைனும் உண்டு, அது காணல. அந்த சைடு இருக்குது எனக்கு ரெட் கலர் இருக்குது, அந்த சைடில் அழகாக இருக்குது. இது கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ சென்னைக்கு தான் கிளம்ப போகிறோம். நிறைய ஃப்ளைட் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு D23 லேட் ஆகிட்டு போகலாம். அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கியாச்சு, அந்த இதுலேருந்து இறங்கியாச்சு. இறங்கி இன்னும் இந்த ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். அது பறக்க தயாராக இருக்கும். இந்த ஃப்ளைட் வேறு மாதிரி இருக்குங்களா? இப்போ தான் இறங்கிட்டு இருக்கேன். இந்த நம்பர் இப்போ பஸ்ஸுக்கு வந்தாச்சு. நிறைய ஃப்ளைட் இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் வந்து இங்கே வரதுக்கு பஸ்ஸு இப்போ உள்ளே வந்தாச்சு. சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம லக்கேஜ் எங்கேருந்து வருதுன்னு தெரில, ஏன்னா பார்க்கவே இல்லை.
நான் வருது. வேண்டாம்